ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சீரியல் கொடுமைகள். ஒரு குண்டான எடுத்து ஒரு அரை ஆளா கோதுமை மாவை போடணும். அதான் எனக்கு தெரியும். பால் காய்ட்டும். அதான் எனக்கு தெரியுமே. லாஸ்ட் வீடியோல கொடுத்த டாஸ்கை பக்காவா கம்ப்ளீட் பண்ண ஃபர்ஸ்ட் 3 பேர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தர்ணிதர், ரேவ் ரேணு அண்ட் சரவணன் ரமேஷ் கண்ணன். இந்த 3 பேர் தான். அவங்க 3 பேருக்கும் பொறா கிளாப்ஸ். சரி, ஓகே. நீங்க அமிச்ச கண்டென்ட்ல இருந்து அப்படியே ஃபில்டர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 8 கண்டென்ட் தரமான கண்டென்ட்டா தேடி இருக்கு. ஆரம்பிச்சிருவோமா? கிருஷ்ணா சிவபிரகாசம் அப்படிங்கிறவங்க அண்ணா தமிழும் சரஸ்வதி சீரியல்ல போய் பாருங்க, ஒரு அருமையான கண்டென்ட் ஒன்று மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் இந்த கண்டென்ட் அமைச்சிருந்தாங்க. பட் இருந்தாலும் நம்ம கண்டப்பட்டது இவர் அப்படிங்கிறதுனால இவர் பேரை தூக்கிட்டு வந்திருக்கோம். யாருக்கு வச்சுக்காதீங்க. எனக்கு வருத்தம்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க. ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சது. பெண் குழந்தை பிறந்திருக்கு. தாயும் குழந்தையும் நல்லா இருக்காங்க. எந்த ஆபத்தும் இல்ல. நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். கொடுத்த டேப்லெட்லாம் கரெக்டா எடுத்துக்கோங்க. குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைய மக்களுக்கு காமிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய காமிச்சிட்டீங்க. என்ன ஒரு ஆச்சரியம். ஏண்டா கங்கரகரணா மண்டைங்களா? ஏண்டா ஒரு வருஷமா ஒரு குழந்தைய பெத்து வச்சிருக்க ஒரு புள்ள, அதுக்கு இன்னும் பெட்டோடையே சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த புள்ளைய விட்டுருந்தா இன்னதுக்கு நடந்து இங்கிட்டு அங்கிட்டு ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்திருக்கு. வேடா இன்னும் அந்த புள்ளைய காட்டல. ஆனா ஹீரோயினுக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னு உடனே தூக்கி பப்பர பேன காமிச்சிட்டீங்களா? அப்ப இந்த சீரியல் டைரக்டரை பொறுத்த வரைக்கும் ஹீரோயினுக்கு குழந்தை பிறந்தாதான் அது பலகாரம், மத்தவங்களுக்கு எல்லாம் பிறந்தா அது இலக்காரமா? நான் கேக்குறேன், இலக்காரமா? என்னங்க அவங்க சட்டம்? அடுத்த சாவித்ரி வெங்கடரமணன் அப்படிங்கிறவங்க ஒரு கமெண்ட் போட்டு வச்சிருக்காங்க. இன்னைக்கு முத்தழகு சீரியல்ல போய் பாருங்க, ஒரு பாய் பேபிக்கு பேர் வைக்கிற சீன் ஒண்ணு வைக்கிறாங்க பாருங்க. என்னென்ன அநியாயம் பண்ணி வச்சிருக்காங்க, நீங்களே போய் பாருங்கன்னு சொன்னாங்க. நானும் போய் பார்த்து மண்டை இண்டையெல்லாம் பிச்சுக்கிட்டு எங்கேயாச்சும் ஓடிடலான்ற அளவுக்கு குழப்பி விட்டாங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு நான் ரொம்ப தெளிவா எடுத்து சொல்றேன், பாக்க. இப்ப அந்த சீட்ல வந்த பேர் என்ன? சரவணன். அத நல்லா க்ளோஸ் அப் ஷாட்லயும் நம்மளுக்கு காமிச்சிட்டாங்க. அப்படித்தானே? 22 ஓகேடா. என்ன பேர் அத்தை? உங்களுக்கு கார்த்திக் ஓகேவா? ஆனா சரவணன் பேரை பார்த்துட்டு அவங்க கடைசி வரைக்கும் அது சரவணன் அவங்க வாயால சொல்லல. ஆனா ஆப்போசிட்ல இருந்த ஒரு பயப்புள்ள என்ன கேக்குறான், கார்த்திக் ஓகேவா அப்படிங்கிறான். அவங்களும் மண்டை ஆட்டுறாங்க. இது ஃபர்ஸ்ட் கன்ஃபியூஷன். 3 டைம் எடுக்கணும். அப்பதான் கன்ஃபார்மா அதுதானே முடிவாகும். இப்ப இன்னொன்னு எடு. ஹை, அண்ணன் வச்ச பேரு வீராசாமியா? ரெண்டாவதா வந்த பேரு வீராசாமி. இதுல எந்த குழப்பமும் இல்ல. அவரும் ஆமான் டாப்ல, இவங்களும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அடுத்தத பாருங்க. இன்னொரு முறை குலுக்குங்க. கடைசியா என்ன பேர் வருதோ அதான் சரவணன். மூணாவதா வந்த பேரும் சரவணன். சோ 2 டைம் சரவணன், 1 டைம் வீராசாமி. இப்படிதான் நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? அது சரி, இப்ப 3 தடவை 3 பேர் வந்துருச்சு. எந்த பேரு சாமி வச்ச பேரு? புரியுதா? 3 தடவையும் 3 பேர் வந்திருக்குன்னு சொல்றாங்க. சோ அப்ப நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த சரவணன் ஒரு சீட்டு காமிச்சாங்க இல்லையா, அதுதான் மிஸ்டேக். அந்த இடத்துல கார்த்திக்னு காமிச்சிருக்கணும். அந்த இடத்துல தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வரும்போதே அடுத்ததான் உங்களை ஒரு குழப்பறான்னு சொல்லிட்டு ஒரு குழப்பனாங்க பாருங்க. எடுங்க. நீங்களும் பெரியமாவும் சூஸ் பண்ண சரவணன் தான் பேரா வந்திருக்கு. பாத்தீங்களா? உங்களுக்கும் மண்டையை பிச்சுக்கிட்டு ஓடிடலாம்னு தோணுதா இல்லையா? ஃபர்ஸ்ட் நீங்க 2 பேரும் சேர்ந்து செலக்ட் பண்ண அதே சரவணன் தான் இப்பயும் வந்திருக்காமா. அப்புறம் எதுக்குடா கார்த்தின்னு அவன் சொன்னா இவங்க மண்டையாட்டினாங்க. அப்புறம் எதுக்குடா அந்த புள்ள 3 தடவையும் 3 பேர் வந்துச்சுன்னு சொன்னா, ஏன்னா 2 தடவை சரவணன் தானே வந்துச்சு. இப்படி போட்டு குழப்புன்னு குழப்பி அவரும் ஒரு தெளிவு இல்லாம பாக்குற நம்மளையும் மண்டையை பிச்சுக்கிற மாதிரி. ஏண்டா எதுக்கு? ஐயோ எங்க இந்தியா புடிச்சீங்க. அடுத்ததா ஷேவாக் அப்படிங்கிறவர் நம்மளுக்கு ஒரு இமெயில் அனுப்பிச்சிருந்தாப்புல, ப்ரோ பொன்னி சீரியல்ல இந்த டேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, அதே மாதிரி ஒரு குழப்பத்தை இவங்களும் பண்ணி வச்சிருக்காங்களாமே. இழிஞ்சுது போ. அம்புட்டு பேர் நம்மள குழப்பறதுக்குனே வராங்க போலயே. என்னால முடியலடா. தயவு செஞ்சு வாங்கிக்கோமா.
இங்கேயே பக்கத்துல பூஜை சாமான்லாம் வாங்குற கடை ஒண்ணு இருக்கு. கர்ப்பரக்ஷாம்பிகை அம்மன் போட்டோவும் வச்சிருப்பாங்க. அத வாங்கிட்டு போய் தினமும் உங்க அக்காவை விளக்கேத்தி பூஜை பண்ண சொல்லுமா. ஓகே, நல்லா அந்த 500 ரூபா நோட்டை நம்ம கண்ணு முன்னாடி காட்டுறாங்கல்ல, அப்ப அந்த அம்மா 500 ரூபாயை கொடுத்து போமா சாமி போட்டோ வாங்கிக்கோமான்னு சொல்லி அமுச்சு வைக்கிறாங்க. அப்படித்தானே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஃப்ரேம் பண்ணா எவ்வளவு ஆகும்? ஒரு 250 ரூபா ஆகுமா? என்கிட்ட 200 ரூபா தான் இருக்கு. சரி பரவாயில்லமா. அந்த அம்மா கொடுத்த 500 ரூபாயை வாங்கிட்டு தான் இந்த புள்ள நேரா இந்த கடைக்கு வந்துச்சு. ஆனா நடுவுல எங்க அந்த 300 ரூபாயை செலவு பண்ணுச்சுன்னு நமக்கு காட்டல. சரி ஓகே, இப்போ அந்த புள்ள கையில வெறும் 200 ரூபா மட்டும்தான் இருக்கு. அதையும் கொடுத்து அந்த சாமி போட்டோவை வாங்கிருச்சு. அப்படியாச்சும் புரிஞ்சுக்கலாமா? பதட்டப்படாதீங்க மாமா. எவ்வளவு ஆச்சு? 96 ரூபாமா. இந்தாங்கண்ணே. 4 ரூபா சில்லற இல்லையாமா? பரவாயில்ல, இருக்கட்டும்ண்ணே. சரிம்மா. 200 ரூபாய்க்கு மேல சல்லி பைசா இல்லைன்னு சொல்ல அதே வாய் தான் இப்ப அந்த ஆட்டோ டிரைவருக்கு 4 ரூபா டிப்ஸா வேற அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆக மொத்தத்தில் சீரியல் ஆஃப் த ஸ்டோரி ஆஃப் த மாரல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்பப்போ திடீர்னு கையில் காசு இல்லாமல் வறுமையாகி அதை ஒரு சென்டிமெண்ட் சீன் ஆக்குவாங்க. அதே சீனில் திடீர்னு டிப்ஸ் அள்ளி கொடுத்து பயங்கரமாக சென்டிமெண்ட் ஆக்கி நம்மளே பைத்தியக்காரனாவும் ஆக்கிடுவாங்க. அடுத்ததான் நூர் ஃபாத்திமா காதர் சுல்தான் அப்படிங்கிறவங்க ஷஃபி சிறகடிக்க ஆசை இந்த டேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க. ஒருத்தவங்க ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு டிராவல் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவங்க எதுல டிராவல் பண்றாங்கன்றது இருக்கு இல்லையா, காட்டுறேன். மீனா, இதை எடுத்து போய் உள்ள வை. சொல்லுங்க அத்தை. எப்படியா அருமையா இருந்துச்சா? ஒரு ஷாட் பண்ணிருக்கான் பாருங்க, அடேங்கப்பா. வழக்கமா படங்கள்ல வாழைப்பழ தோல் இல்லைன்னா எண்ணெயை ஊத்தி விட்டு ஹீரோயினை வழுக்க விடுவாங்க. அந்த ஹீரோயின் விசா எடுக்காம ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு அப்படி டிராவல் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. பட் இங்க நம்ம டைரக்டர் சார் அது கொஞ்சம் வழக்கமா இருக்கே, நம்ம கொஞ்சம் வழுக்கிற மாதிரி எடுக்கணும் அப்படிங்கிறதுனால இப்போ மாங்காய் சீசன் அப்படிங்கிறதுனால மாங்காவை போட்டு வழுக்க விட்டுருக்காப்ல. சரித்திரத்தில் எப்படி இடம்பெற செய்வது என்று நினைத்துக் கொண்டே கழிவறையில் நான் அமர்ந்திருக்கும் போது கணநேரத்தில் என் ஞானத்தில் உதயமானது இந்த ஓவியம். இப்படி புதுசா யோசிக்கிறது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலுமே இப்ப இந்த டைரக்டர் சார் மாங்கால வழுக்க விட்டுருக்காரு அப்படின்னா இதை பார்க்கக்கூடிய மற்ற டைரக்டர் சார் ஓகே மாங்கா அப்ப நம்ம கொய்யாக்கா பலாப்பழம் இல்லைன்னா வாழைக்காய் இந்த மாதிரி ஏதாச்சும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி இறங்கிட்டாங்கன்னா நம்ம நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம என்ன பாவம் பண்ணவங்களுக்கு. அடுத்த ரமேஷ் ராம் அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல அண்ணா சீரியல்ல இந்த டேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க. ஹீரோயின் அவங்களுடைய அத்தைக்கு ஊசி போட்டதை கொஞ்சம் பாருங்க அப்படின்னு இருக்காங்க. ஊசி போட்டதுல என்னடா மிஸ்டேக் பண்ண போறாங்க அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் டைம் போய் பார்த்தேன். ஓஹோ, ஆச்சரியமா இருக்கே. போடு பாரு நீ ஊசி. அத்தையே சொல்லிட்டாங்கல்ல. இப்ப எதுக்கு எனக்கு ஊசி குத்தி விட்ட? இது விஷ ஊசி. டேங்க அப்பா, ஊசினா சாதாரண ஊசி கிடையாது போல இருக்கு, விஷ ஊசியாமே. நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. ஆனா உண்மையிலேயே இவங்களை பாராட்டணுங்க, சும்மா சொல்லக்கூடாது. ஒரு ஊசியில எப்படி மருந்து ஒரு சொட்டு கூட வெளியே வராம ஊசி போடுறது அப்படிங்கறத இவங்கிட்ட தான் கத்துக்கணும் போல இருக்கு. கத்துக்கணும் ஐயா, கத்துக்கணும். அந்த ஊசியை கொஞ்சம் நல்லா உத்து பாருங்க. ஊசி போடும் போது அது என்ன பொசிஷன்ல இருந்துச்சோ ஊசியை போட்டுட்டு பாத்தீங்களா விஷ ஊசியை போட்டுட்டேன்னு காட்டும் போதும் அது அதே பொசிஷன்ல தான் இருக்கு. வாட் a மெடிக்கல் மிராக்கிள். பெயினே இல்லல, சுத்தமா பெயின் இல்ல டாக்டர். தட்ஸ் டாக்டர் கமலி. அடுத்த சங்கீதா அமுதன் அப்படிங்கறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ப்ரோ சின்ன மருமகள் சீரியல்ல இந்த டேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க. ஹீரோ ஹீரோயினுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறாப்ல, அதை கொஞ்சம் பாருங்க அப்படிங்கிறாப்ல. பால் காய்ட்டும். அது எனக்கு தெரியுமே. படுத்தது காப்பி தூள போடணும். அது எனக்கு தெரியுமே. இதே காப்பி போடும் செய்முறை. அதுதான் எனக்கு தெரியுமே. ஜோக் முடிஞ்சிருச்சு. எப்படி சரியான காமெடியில எனக்கெல்லாம் சிரிச்சு வயரெல்லாம் புண்ணாய் போச்சு. போய் அயடெக்ஸ் வாங்கி தேய்ச்சிட்டு வந்தேன். பயங்கரமான காமெடி. பட் இந்த கலர் காமெடியை பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்து சுட்டுருக்காங்க. இல்ல புரியலையா? அப்படியே திரும்பி இதை கொஞ்சம் பாருங்க. ஒரு குண்டான எடுத்து ஒரு அரை ஆளா கோதுமை மாவை எடுத்து போடணும். அதான் எனக்கு தெரியுமே. பால் காய்ட்டும். அதான் எனக்கு தெரியுமே. தலையில கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு 2 உப்புக்கல்ல போட்டு நல்லா பிசையணும். அதான் எனக்கு தெரியுமே. படுத்தது காப்பி தூள போடணும். அதான் எனக்கு தெரியுமே. உருண்டையா உருட்டிக்கணும். அதான் எனக்கு தெரியுமே. வச்சு அப்பளம் மாதிரி ரவுண்ட் ரவுண்டா போட்டுக்கணும். அதான் எனக்கு தெரியுமே. இதே காப்பி போடும் செய்முறை. அதுதான் எனக்கு தெரியுமே. அப்புறம் என்ன செய்யணும்? அதுதாங்க எனக்கு தெரியும். நம்ம எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அதான் எனக்கு தெரியுமே. எனக்கு தெரியுமே. எனக்கு தெரியும். எப்படி
சேம் காமெடி சேம் டயலாக். பட் அங்க பூரி இங்க காப்பி. ஏன்னா காப்பி அடிச்சிருக்காங்க இல்லையா, அதனால டைரக்டர் சார் யோசிச்சு நம்ம காப்பியே வச்சிடலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டார் போல இருக்கு. பெருமையா சொல்லுவேனே. அடுத்த ராஜேஷ் ராஜு அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல, கலைஞர் டிவில கண்ணெதிரே தோன்றினால் அப்படிங்கிற சீரியல்ல இந்த டேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு புதப்புலி சீன் ஒன்று வருது, ஆனா நம்மள தான் உள்ள போட்டு புதைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காப்புல. சரியான சீனுங்க, நீங்க எல்லாம் அப்படியே மிரண்டு போயிருவீங்க. 18 வயசுக்கு கீழே விழுவாங்க, இதே பலவீனமானவங்க பார்க்காதீங்க. கை கொடுங்க. ரொம்ப ஓவரா பண்றடா. அதான் அந்த புள்ள அந்த ஓரமா கிடக்குதுன்னு உனக்கு நல்லா தெரியுதுல, நீ ஏன் இந்த ஓரமா ரெண்டு முக்கிக்கிட்டு இருக்க? அப்படியே நடந்து அந்த பக்கமா போனா அந்த புள்ள மண்டைய பிடிச்சி வெளியத்துக்கு போட்டுடலாம்ல. அது அனாவசியம். சரி ஓகே, ஒருவேளை இப்படி இருக்கலாம்ல, அந்த பக்கம் அந்த பையன் நடந்து போனானா புதக்குழி அந்த பக்கமும் இருந்து ஒருவேளை அவனும் உள்ள போயிட்டானா அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா இப்ப அந்த புள்ளைய காப்பாத்துறதுக்காக ஒரு கம்ப தேடுறான், அது எங்க போய் தேடுறான்னு பாருங்க. புடுங்க சக்தி. கம்பு எடுக்கிறதுக்கு சார் அந்த பக்கம் தான் போறாப்ல, பட் இருந்தாலும் கம்பு கிடைக்கலையே, அதனால திரும்பவும் இந்த பக்கமே வந்து கம்பு எடுத்து அந்த புள்ளைய காப்பாத்துறான். சரி ஓகே, இந்த காப்பாத்துற சீனை கூட விட்டு தொலைஞ்சிடலான்னு வைக்கலேன். அந்த புள்ளைய வெளியே எடுக்கும் போது ஏதோ அந்த புள்ள ஸ்விம்மிங் பூல்ல இருந்து வெளியே வந்த மாதிரி நல்லா நனைஞ்சு வெளியே வருது. இவங்களுக்கு வடக்கே பரவாயில்ல போல இருக்கு, வடக்கனாச்சும் கொஞ்சம் சகதியை பூசி அனுப்புவான். ஒரு சீனை பரபரப்பாக்குறதுக்கு என்னென்ன வேலை பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்ததா உத்ரா அம்மு அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அண்ணா நேத்து சுந்தரி சீரியல்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, கலெக்டர் ஆபீஸ்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்ல, சிசிடிவி ஃபுட்டேஜுக்கு இதுக்கப்புறம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீங்களே பாருங்க. குமாரா போய் பார்த்துட்டு அந்த ஆள் யாருன்னு தானே பார்க்கணும், இருங்க காட்ட சொல்றேன். நம்ம ஆளுங்க தானே குளத்துல விஷத்தை கலந்தது. ஆமாங்க, இது சிசிடிவி மூலியமா க்ளோஸ் அப் ஷாட்ல எடுக்கப்பட்ட ஒரு ஃபுட்டேஜ். இப்போ இவனுங்களே இதோட ஒரிஜினல் ஃபுட்டேஜ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறதையும் காட்டுறாங்க, பாருங்க. எப்படி இப்படிப்பட்ட ஒரு ஒயிட் ஷாட்ல இருந்து இது ஒரு முக்கியமான டயலாக் அப்படிங்கிறது சிசிடிவியே உணர்ந்து நேரா போய் க்ளோஸ் அப் ஷாட், அதுவும் சஜஷன் ஷாட்லாம் வச்சு கேப்சர் பண்ணி நம்ம சுந்தரிக்கு அமுச்சு விட்டு திரும்ப வந்து அதே பொசிஷன்ல நின்னுக்குச்சு. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க, அது சிசிடிவி ஃபுட்டேஜ், சுந்தரி நம்மளை நம்பி ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கு நம்ம நன்றியோட நடந்துக்கணும்னு சொல்லிட்டு தேவையான டைலாக்கு க்ளோஸ் அப் போச்சு பாத்தீங்களா, அந்த சிசிடிவி கொடுக்கடா கிளாஸ். கடைசி வரைக்கும் இந்த சிசிடிவியும் சீரியலும் ஒட்டவே ஒட்டாது போல இருக்கே, கடைசி வரைக்கும் என்னையும் தண்ணியும் மாதிரி தான் வாழும் போல இருக்கு. அண்ட் இன்னைக்கான டாஸ்க்கை நம்ம சீரியல் டைரக்டர்ஸ் மாதிரியே உட்கார்ந்து யோசிச்சு புதுசா கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கேன். என்னன்னு கேக்குறீங்களா? தம் சரத். நான் இப்போ ஒன்று நடிச்சு காட்டுவேன், அது என்ன படம்னு நீங்க கமெண்ட் பண்ணணும். ஓகே, வெரி குட் வெரி குட், கலக்குங்க சார் கலக்குங்க. ஓகே, என்னோட ஆக்டிங் ஸ்கில்ல பார்த்து நீங்களே ஆடி போயிருப்பீங்க, அசந்து போயிருப்பீங்க. என்ன படம்னு சீக்கிரம் கமெண்ட் பண்ணுங்க. சோ அவ்வளவுதாங்க இன்னைக்கு வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து கொஞ்சமாச்சு என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்பர். ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்ட்ரிஸா பார்க்கணும்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டான தட்டி விட்டீங்கன்னா நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் டான் வந்து சேர்ந்து. சோ மீண்டும் இதே மாதிரி சூப்பரான வீடியோவோட, சூப்பரான ரிவ்யூவோட, சூப்பரான ட்ரோலோட உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா பை பை அண்ட் டேக் கேர்.